நண்பர்களே வணக்கம். பல நேரங்களில் பல பேர் கேட்டிருக்கீங்க, அறப்போர் இயக்கத்தில் நீங்கள் பல ஊழல்களை வெளியிடும் பொழுது எந்த விதமான அச்சுறுத்தல்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அது சொல்ல முடியுமா? இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமா ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த விதமான இடர்பாடுகளை தாண்டி நாம் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் அது போல அறப்போர் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்கு போட்ட ஒரு எக்ஸ் கமிஷனர் மிஸ்டர் ஏ கே விஸ்வநாதன் ஐபிஎஸ். அவர் கரண்டா டிஜிபியாக போலீஸ் ஹவுசிங் போர்டில் இருக்கிறாரு. அவர் இந்த மாத இறுதியில் ரிட்டையரும் ஆக இருக்கிறார். அவர் போட்ட பொய் வழக்குகள் காரணமாக, சட்டவிரோதமான வேலைகள் செய்ததன் காரணமாக அவரை சஸ்பெண்ட் செய்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் ஹோம் செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர் அனைவருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். சீஃப் மினிஸ்டரோ ஹோம் செக்ரட்டரியோ என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல, எடுக்காம கூட போகலாம். ஆனால் மக்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான இடர்பாடுகள்லாம் தாண்டி அறப்போர் இயக்கம் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதே நேரத்தில் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் ஊழலுக்கு எதிரான நம்மளுடைய போராட்டம் தொடர வேண்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்ததை செய்தாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறதும் நான் பார்க்குறேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2018 முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய கூட்டாளிகள் எந்த அளவுக்கு முறைகேடாக டெண்டர்கள் எடுத்தாங்க, எப்படியெல்லாம் ஊழல் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்தது. நம்ம நீதிமன்றத்தை அணுகி அதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 2018 வழக்கப்பட்டது. அதன் பிறகு நம்ம மேல சீரீஸ் ஆஃப் மான நஷ்ட வழக்குகள் போடும். முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய கூட்டாளிகள் பலர் போட்டாங்க. ரொம்ப முக்கியமா நம்ம அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு தடை கேட்டாங்க. ஏன்னா ஊழலை பத்தி பேசக்கூடாது இல்லையா இந்த நாட்டில். ஜூன் 2019 சென்னை உயர்நீதிமன்றம் இல்லை, அறப்போர் இயக்கம் பேசலாம், அது அவர்களுடைய உரிமை, அவங்க ஆதாரத்தோடு தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு மிகப்பெரிய ஆர்டர், நல்ல ஆர்டர். அந்த ஆர்டர் வந்த பிறகு எப்படி நம்மை பேச விடாமல் செய்வது, எப்படி நம்மை அடக்குவது அப்படிங்கிறது ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க. ஜூன் 20, 2019 நம்ம முன்னாள் கமிஷனராக இருந்த ஏ கே விஸ்வநாதனை அவரை போய் சந்திக்கிறோம். எதற்காகனா ஜூன் 30 நம்ம கேளு சென்னை கேளுன்னு, அப்போ மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு, அதற்காக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணணும். அப்போ பர்மிஷன் போகும்போது இல்லை, உங்களுக்கு எந்த பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு அரசு சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா நீங்க அமைச்சர் வேலுமணியை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்களேன், நீங்களும் நல்லவர் தான் அவரும் நல்லவர் தான் அப்படின்னாரு. ஊழல் புகார் நாங்கள் அவர் மேலே கொடுத்துருக்குறோம், நாங்கள் அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். எங்களுக்கு அந்த ப்ரொடெஸ்ட் செய்வதற்கு பெர்மிஷன் கொடுக்கப்படல, நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு நம்ம உயர் நீதிமன்றத்தை நாடி பர்மிஷன் வாங்கி அந்த போராட்டத்தை செஞ்சோம். இதற்கு பிறகுதான் பலவிதமான ஃபால்ஸ் எஃப்ஐஆர், பலவிதமான இடர்பாடுகள் முன்னாள் கமிஷனர் தற்பொழுது டிஜிபியாக இந்த மாத இறுதியில் ரிட்டையர் ஆக போற ஏ கே விஸ்வநாதன் வேலை செஞ்சார். என்ன பண்ணாரு? முதல்ல ஜூலை 7, 2019 நம்ம நோ யுவர் ரைட்ஸ்னு இந்த மண்டபம் புக் பண்ணி, உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு இன்ஹால் மீட்டிங். இதுக்கு போலீஸ் பர்மிஷன்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புரட்சவாக்கத்தில் நாங்கள் புக் பண்ண ஒரு ஹால், அந்த மண்டப ஓனரை மிரட்டி கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிறகு அன்றே வேற ஒரு இடத்துக்கு மகாலட்சுமி ஹால்னு புக் பண்ணோம், அதுவும் மிரட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதற்கு பிறகு ஜூலை 13 அன்று நம்மளுடைய டீம்ல போய் ஒரு வாட்டர் பாடி ஆடிட், ஹாரிஸ் சுல்தான் மற்றவர்கள் எல்லாம் போய் ஒரு வாட்டர் பாடி ஆடிட் பண்றாங்க. அங்க போய் அவங்கள டீடைன் பண்ணி ஒரு மண்டபத்தில் வைத்து அதன் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அங்க அந்த இடத்துல நான் இல்லவே இல்லை, ஆனா நான் என்ன A1 வேற சேர்த்து அந்த வழக்கில் போட்டாங்க. என்ன, அங்க யாரையோ சீப்போடா அப்படின்னு திட்டாரா ஹாரிஸ் சுல்தான். இங்க அப்பதான் வாட்டர் பாடி ஆடிட் பண்றதுக்கு இறங்குறாங்க. இப்படி ஒரு பொய் வழக்கு, இப்படி எல்லாம் பொய் வழக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி செம்மஞ்சேரியில உங்களுக்கு தெரியும், காவல் நிலையத்தை நீர்நிலையிலேயே கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த தாமரைக்கு ஏரியிலேயே மண்ணை கட்டினாங்க. மேடம் கனிமொழியெல்லாம் இப்படியெல்லாம் யாராவது செய்வார்களா அப்படின்னு ஒரு டைலாக்லாம் விட்டாங்க. அந்த நீர்நிலை எப்படி ஒரு காவல் நிலையம் அதன் மீது கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினதுக்கு, நம்ம புகார் கொடுத்ததுக்கு நம்ம மேல அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஜூலை 15. அப்புறம் ஜூலை 19 இது அதை விட பயங்கரமான காமெடி. ஜூலை 14, 2019 அன்று நம்ம பெரவலூர்ல ஒரு நோ யுவர் ரைட்ஸ் நடத்துறதா இருக்கும். அந்த நோ யுவர் ரைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம். ஏன் கேன்சல் பண்ணோம் தெரியுமா? ஏன்னா அந்த மண்டப ஓனரையும் போய் காவல்துறை போய் மிரட்டி ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அறப்போர் இயக்கத்துக்கு இந்த மண்டபத்தை கொடுத்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு, லெட்டரே நம்ம கையில இருக்கு. இன்னொரு பக்கம் ஜூலை 19, 2019 அன்று நாங்கள் ஜூலை 14, 2019 அன்று இந்த நோ யுவர் ரைட்ஸ் ப்ரோக்ராம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம், அது நடத்தாமல் ஏமாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்ஸ்பெக்டர், எந்த இன்ஸ்பெக்டர் போய் மிரட்டுறாரோ அவரே போய் ஒரு எஃப்ஐஆர் பதிவு. எப்படியெல்லாம் பொய் கேஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்கு
பிஹெச்டி பண்ணவர் தான் நம்ம ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ். எப்படியெல்லாம் போய் கேஸ் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் தொடர்ந்து பலவிதமான வழக்குகள், பலவிதமான சிக்கல். சென்னை கிரைம் பிரான்ச் சிசிபி இருக்கு இல்லையா, சைபர், அங்க நம்ம யூடியூப்ல வந்து சென்னை மாநகராட்சி ஊழலை பற்றி வெளியிட்டதுக்கு அதுக்கு 2 எஃப்ஐஆர். அப்புறம் இன்னொரு நோ யோர் ரைட்ஸ் நம்ம வந்து டிசம்பர் 2019 நடத்தலாம் அப்படின்னு போனதுக்கு அதுக்கு ஒரு எஃப்ஐஆர். இது போல தொடர்ந்து பல வழக்குகள் ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். எதற்காகன்னா அந்த ஹால் மீட்டிங் நடத்தினோம், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர். இப்படி ஸோ இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து பல வழக்குகள் போடப்பட்டது மட்டும் இல்லாமல், எப்படியாவது நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக என்கொயரிக்கு கூப்பிட வேண்டியது. இங்கே திடீர்னு சம்மஞ்சேரியில் கூடுவாங்க, அப்புறம் பெரவலூர்லேருந்து கூடுவாங்க, இங்கேருந்து கூடுவாங்க, அங்கேருந்து கூடுவாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி என்கொயரிலாம் போய் நம்ம பிரேக் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம அந்த என்கொயரி ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு, அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு, சார் நாங்கள் இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் வேலுமணி இருக்கிறார் இல்லையா, அவரோட கூட்டாளிகள் இப்படிலாம் ஊழல் பண்ணாங்க, இந்த ஊழல் வழக்க புகாரை வந்து நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்தோம், அவங்க நடவடிக்கை எடுக்கல, நாங்கள் நீதிமன்றம் போனோம், நீதிமன்றத்தில் கேஸ் போட்டோன்னு எங்கள் மேலாம் மாநகராட்சி வழக்கு போட்டாங்க, மாநகராட்சி வழக்குலேயே எங்களை பேசலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் இப்போ இவர் கமிஷனர் வந்து எங்களை போய் பார்க்க சொன்னார், நாங்கள் பார்க்கல. அப்புறம் அதனால வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பொய் கேஸாக போட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் இப்போ உங்க இன்ஸ்பெக்டர் ஆகி உங்களை பயன்படுத்தி இப்படி ஒரு பொய் கேஸ் போட்டிருக்கிறாரு, இதான் என் ஸ்டேட்மெண்ட், ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர்லாம், எப்பா இதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாதுப்பா, அப்புறம் ஏன் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது எதையும் ரெக்கார்ட் பண்ணல. இருந்தாலும் நம்ம ஒரு சில இடங்கள்ல ரிட்டனா கூட இதை கொடுத்தோம். பட் இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம் அவங்களோட ஐடியா நம்மளை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான். நீங்க பெரிய பெரிய கிரைம்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அப்படியே சீரியஸான கிரைம்ல கூட சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத கேஸ்லாம், இந்த வாட்டர் பாடியை போய் ஆடிட் பண்ண போனதுக்கு அதுக்கு ஒரே மாசத்துல சார்ஜ் ஷீட், செம்மஞ்சேரி காவல் நிலையம் வந்து ஏரியில கட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு உடனே சார்ஜ் ஷீட்டே போட்டாங்க. இந்த நோ யோர் ரைட்ஸ் போய் நடத்தணும், இந்த அசோக் நகர்ல நடத்துறதுக்கு நம்ம டிசம்பர் 2019 அதுக்கும் சார்ஜ் ஷீட். ஸோ இது மாதிரி பல விஷயங்களுக்கு சார்ஜ் ஷீட்டே போட்டு வழக்குகள்லாம் நடத்த ட்ரை பண்ணாங்க. ஆனால் நாம் எதற்கும் அசரவில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நாம் சட்ட ரீதியாக இதை அணுகி இன்ஃபேக்ட் இந்த எல்லா வழக்கையும் ஒவ்வொன்றாக நம்ம உயர்நீதிமன்றத்தில், அது மட்டும் கிடையாது, உயர்நீதிமன்றமும் ஏகே விஸ்வநாதன் தலைமையிலான இந்த காவல்துறை அப்பொழுது எப்படி வந்து ஒரு சட்டத்தை அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, சட்டவிரோதமாக இந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உயர்நீதிமன்றமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த செம்மஞ்சேரி கேஸ்ல, நம்ம குவாஷ் போன கேஸ்ல நீதிபதி அவர்கள் சொல்கிறார், this is a classic case where the respondent police have misused their power and have initiated criminal prosecution against the petitioners who were fighting to save a water body. ஒரு நீர்நிலையை காப்பாற்ற நினைத்ததற்காக எப்படி வந்து ஒரு கேஸ், பொய் கேஸ் வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத உயர்நீதிமன்றமே சொல்றாங்க. According to the petitioners, a police station came to be constructed over a water body. அதுக்கப்புறம் அதை விவரிக்கிறாங்க, அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் விவரிக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா கடைசியில இன்னொன்னு சொல்றாரு, if at all the respondent had any grievance, ஒருவேளை காவல்துறைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா they should have established before the concerned bench dealing with public interest litigation. ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்கோம், அந்த காவல் நிலையத்தை வந்து இடிக்கணும், ஏரி மேலே கட்டின அந்த காவல் நிலையத்தை இடிக்கணும், அந்த இடத்த வந்து மீட்கணும்னு சொல்லி நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஐஐடியில் அறிக்கையெல்லாம் கொடுத்து, ஐஐடி ஆமாம் அது போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆக்கிரமிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இயங்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்ற ஸ்டே கொடுத்தாச்சு. இவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர், நீங்களே போய் இடிச்சிருங்களேன், நாங்கள் ஒரு ஆர்டர் போட்டு அரசாங்கம் வந்து ஒரு காவல் நிலையத்தை இடிக்குதுன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. மண்டே ஆட்டு வந்தாங்க. ஆனால் அதை இடிக்காமல் 1.5-2 வருஷமா வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஓரல் ஆர்டர் ஆகி போச்சு, அது ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் அந்த நீதிபதி அன்னைக்கே போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இத்தனை நேரத்துக்கு இந்த ஏரி அது மீட்டிருக்கலாம். இதுல சொல்றாரு, if at all respondent had any grievance, they should have established before the concerned bench dealing with the PIL that the site in question is not classified as a water body. ஒருவேளை அது வாட்டர் பாடியா இருந்தா நீங்க அங்க போய் சொல்லியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும், ப்ரூவ் பண்ணியிருக்கணும். Instead, the respondent thought it fit to use their power and initiate criminal proceedings against the petitioners. The same clearly amounts to an abuse of process of law and requires interference of this court. அப்படி சொல்லிதான் இதை குவாஷ் பண்றாங்க. அதே மாதிரிதான் பெரவள்ளூர்
நான் உதாரணத்துக்கு 1-2 உங்களுக்கு காமிக்கிறேன். பெரவலூர்ல நான் சொன்னேன் இல்லையா, நோ இயர் ரைட்ஸ் விற்கணும், அந்த மண்டப ஓனரை போய் பயணம் மாட்டிடுறாங்க, லெட்டரே கொடுத்துறாங்க, இவருக்கு மட்டும் மண்டபம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நாம போயிட்டு அந்த இடத்துல பண்ணலை. மண்டபக்காரர் வந்து அஃப்கோர்ஸ் அவர் போலீஸ் இப்படி மிரட்டினதுக்கு பிறகு அவரால் எப்படி கொடுக்க முடியும், ஸோ அதனால நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் 19 அதே இன்ஸ்பெக்டரை போய் நாம பண்ணாம மக்களை ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கையும் குவாஷ் வழக்கு போகும்போது இந்த கன்சிடர்ட் வியூ ஆஃப் திஸ் கோர்ட், திஸ் இஸ் a classic case of abuse of process of law. இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. அந்த கண்டினியூஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அகைன்ஸ்ட் பெட்டிஷனர் will only result in abuse of process of law. இதுக்கு மேல இது தொடர்ந்துன்னா அந்த அபியூஸை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி அந்த அசோக் நகர்ல சொன்னாலியா இன்னொரு நோ யுவர் ரைட்ஸ் ப்ரோக்ராம், அங்க ஒண்ணுமே இல்லை, அந்த அந்த வழக்கிலேயே எந்த அஃபென்ஸும் அவங்க மென்ஷன் கூட பண்ணல. நாங்க ஒரு மீட்டிங் நடத்தினோம், அந்த மீட்டிங் நடத்தினோம், அவ்வளவுதான். நோ யுவர் ரைட்ஸ்னு ஒரு அவேர்னஸ் மீட்டிங் நடத்தினோம், அதுவே குற்றம். அவேர்னஸ் மீட்டிங் நடத்துறதே குற்றம்ன்ற ரேஞ்சுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்க. இந்த கன்சிடர்ட் வியூ ஆஃப் திஸ் கோர்ட், தி என்டையர் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் இஸ் an abuse of process of law அப்படின்னு சொல்லி தான் அந்த ரீடிங் ஆஃப் த ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் வேற ஃபைல் பண்ணியிருந்தாங்க. It is seen that absolutely no offense has been made out and this court cannot allow the continuation of the proceedings any further. இந்த மாதிரி பல வழக்குகள். எதனால ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ற ஒரு நபர், ஐபிஎஸ் என்பது இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அதற்கு என்ன மாதிரியான ஒரு வேலை, ஒரு அரசியல் சாசனத்தை படித்து புரிந்து கொண்டு மக்களுக்கு வந்து ஒன்று கூடுவதற்கும் பேசுவதற்கும் உரிமை உள்ளது என்ற அந்த அரசியல் சாசனத்தோட நம்ம உரிமைகளை கூட புரிந்து கொள்ளாமல் இவனா என்னத்த ஐபிஎஸ் படிச்சாங்களோ, வெறும் அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா வேலை பார்த்து இந்த மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக இந்த மாதிரி பொய் வழக்குகளை, சீரீஸ் ஆஃப் பொய் வழக்குகளை நம்ம மேல போட்டு இன்று அந்த பல டிஃபமேஷன் கேசஸ் உடைச்சாச்சு. இன்னைக்கு பல எஃப்ஐஆர்களை ஆல்மோஸ்ட் எல்லா எஃப்ஐஆர்களையும் குவாஷ் செய்தாச்சு. இன்னும் சில உயர்நீதிமன்றத்தில் சில அவமதிப்பு வழக்குகள் இருக்கிறது. அதுவும் நாளடைவில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம ஆதாரத்தோடு தான் முன் வச்சிருக்கோம். அப்போ இவ்வளவு இடர்பாடுகளையும் தாண்டி இன்னைக்கு அறப்போர் இயக்கம் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த வழக்கை ஃபாலோ செய்து அதுல சார்ஜ் ஷீட் போடக்கூடிய நிலைக்கு திமுக ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் ஆகுது. இவங்க மேலேயே கண்டெம்ட், இந்த அரசிலேயே கண்டெம்ட் போட்டுதான் இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 6 வாரத்திற்குள் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, ஃபைல் பண்ணல. மீண்டும் இதுல கண்டெம்ட் போட்டு இன்னைக்கு சார்ஜ் ஷீட் அந்த ஊழல்கள் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய கண்டெம்ட்லயும் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். இன்னும் அந்த 2 வாரத்துல ஃபைல் பண்ணணும்னாங்க, அதுவும் நடக்கல. தொடர்ந்து அதை ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். சார்ஜ் ஷீட் சூனர் ஆர் லேட்டர் ஆகிடும். ஸோ ஒரு பக்கம் லீகலாக நாம் வந்து ஃபைட் பண்ணுறதாக இருக்கட்டும், மற்றொரு புறம் சாலைகளில் மில்லிங் பண்ணி தான் தோண்டி தான் போட வேண்டும் அப்படிங்கிற பாலிசி அளவில் ஏற்பட்ட பல மாற்றங்களாக இருக்கட்டும், டெண்டர் அளவில் என் டு என் டெண்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு சட்ட ரீதியாக அட்லீஸ்ட் 25 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடியதற்கெல்லாம் ஆயிருக்கிறது என்றால், இது போன்ற இந்த தொடர் போராட்டத்தின் மூலமாக இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு அதற்கு பிறகு பாலிசி அளவில் வேலை செய்வதன் விளைவாகத்தான் இது போன்ற மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால எந்த சமரசம் இன்றி அறப்போர் இயக்கம் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது, நாம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏன் இருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஊழல்கள் நடக்கும் பொழுது இந்த ஊழல்கள் மீது அது இந்த ஆட்சியாக இருக்கட்டும் போன ஆட்சியாக இருக்கட்டும், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எப்படி சமரசம் ஆகின்றார்கள் எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு பல ஊழல்கள், கடந்த ஆட்சி ஊழலாக இருக்கலாம், கேபி பார்க் ஊழலாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆட்சியில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு இவ்வளோ தாமதப்படுத்துறாங்க. பல அதானி ஊழல், பல ஊழல்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் மக்களாகிய நாம் தான், ஏன்னா நமக்கு தான் மக்கள், இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதனால யார் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி ஊழல்கள்னால அப்படின்னா மக்கள் தான். அப்போ மக்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க, இதற்கு எதிராக போராட வேண்டும், இதற்கு இந்த ஊழல்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி ஊழல்கள் நடந்தால் வெளிக்கொண்டு வந்து அதற்கு எதிராக போராடி தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம போகும் பொழுது இது போன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் வருவார்கள், ஆட்சியாளர்களை சப்போர்ட் பண்ணி நம்ம மேல போய் கேஸ் போடுவாங்க. இதற்காக மனம் தளராமல் நாம ஒவ்வொருவரும் வேலை செய்வது, எந்த வழக்கு போட்டாலும் எதிர்கொண்டு, ஏன்னா மேக்சிமம் இவங்களால ஃபால்ஸ் கேஸ் தான். உண்மைக்கு முன் எதுவும் நிற்க முடியாது. உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, நியாயம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னா
அந்த உண்மைக்கு முன் இவர்கள் எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் அது இறுதியில் தவிடுபொடியாகிவிடும். அப்போ மக்களாகிய நாம் தொடர்ந்து ஊழல்களை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நண்பர்களே, இது போன்ற பல இடர்பாடுகள் நமக்கு வரலாம். சொன்ன மாதிரி 10க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள், கிட்டத்தட்ட நம்ம மேல 20 மான நஷ்ட வழக்குகள் போடப்பட்டது. இது போன்ற பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் நாம உண்மையின் பக்கம் நிற்கும் பொழுது, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஆதாரங்களுடன் சேகரித்து அந்த உண்மையை பேசும் பொழுது, அந்த உண்மையின் முன் இந்த பொய் வழக்குகளாக இருக்கட்டும், இது போன்ற ஊழலின் பக்கம் நிற்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் யார் பிரச்சனை பண்ணாலும் சரி, இது எல்லாமே தவிடுபொடியாகும். மக்களாகிய நாம் மட்டும்தான் இந்த ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்க தயாராக இருக்கிறோம். அரசியல் கட்சிகள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி முன்னாடி இருந்த ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும், அவங்க ஊழலை இவங்க காப்பாற்றுறதுக்கு எப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது கூட நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஊழலை தொடர்ந்து எதிர்க்க வேண்டியது நம் மக்களாகிய நம்முடைய கடமை. நாம் அப்படி தொடர்ந்து எதிர்க்கும் பொழுதுதான் இந்த ஊழலை நாம் ஒழிக்க முடியும். அதனால எந்த இடர்பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து வேலை செய்வோம். ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் சிவில் சர்வீசஸ்க்கு ஒரு இழுக்கு, ஒரு அழுக்கு. இவர்களை போன்றவர்கள் எல்லாம் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். நியாயமான ஆட்சியில், ஒரு நல்ல ஆட்சியில் அதெல்லாம் நடக்கும். இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம். அறப்போர் தொடரும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.